அவர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால பேசின அனுகிரகா யாராவது வம்பிழுத்தால் விட்டு விடாதே, துரத்து, அடி, விரட்டு. அது பூரா வீட்டுக்காரரையும் மாமியாரையும், அதை பூரா இன்றைய தாய்மார்கள் தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வளர்ப்பாமா? அடி வாங்கின மாதிரியே பேசுறீங்க. எல்லாரும் வாங்குறத பாத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ஆனா பேர் வைக்கிறத பற்றி இன்றைய அம்மாக்கள் பேசலாமாங்க? பேர் வைக்கிறத இங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. சித்திர, வைகாசி, ஆணி, ஆடின்னு பேர் வைப்பீங்களான்னு. நடுவர் அவர்களே, அன்றைய அம்மாக்கள் பேர் வைப்பதில் கூட அறத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்தார்கள். தாத்தா பேரு, முன்னோர்கள் பேரு, குலதெய்வத்தின் பேரு, பிடிக்குதோ பிடிக்கலையோ மாமியார் பேரு, எல்லார் பேரையும் வச்சு குலம் உறவுகளை தலைக்க வைக்க பேர் வச்சவங்க அன்றைய தாய்மார்கள். ஆனா இன்றைய அம்மா எப்படி தெரியுமா? பேர் வைக்கும் போதே ஸ்டைலா அழகா வைக்கிறாங்களாம். அர்த்தமும் புரியாம, என்ன அது சொன்னா என்ன விளைவு வரும்னு தெரியாம பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க. யாஷிகான்னு பேர் வைக்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷான்னு கூப்பிடுறீங்க பிள்ளைய, எருமைன்னு அர்த்தம். இப்படி பேரை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு தாய்மார்கள் தாலாட்டினார்கள். குடும்ப பெருமையினையும் பண்பாட்டையும் சொல்லி சொல்லி பிள்ளைய வளர்த்தாங்க. இன்னைக்கு யாருக்காவது தாலாட்டு தெரியுமா? இன்றைய அம்மாக்களுக்கு தாலாட்டு தெரியல. தொட்டுல போட்டு ஒரு 4 நாய் தொட்டிலு கீழே படுத்து கிடக்கு. இப்படிதான் தாலாட்டுறீங்க. ஒரு திருத்தம் இப்படி இப்படி அவங்க பண்ணல, அதுவே குதிக்குது. இழுத்து விட்டுறது, ஆட்டுறதெல்லாம் கிடையாது. இழுத்து விட்டுறது, டம்மு டம்முன்னு அதுவா குதிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைய முதல்ல இன்றைய தாய்மார்களுக்கு தூக்க தெரியுதாங்க. அன்னைக்கு உள்ள அம்மா இடது மார்போட குழந்தைய சேர்த்து அணைச்சுக்குவாங்க. ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த மகிழ்வோடு பிள்ளை நிம்மதியா இருந்தது, எந்த இறுக்கமும் இல்லாமல் இருந்தது. அதனால தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்க எப்படி தூக்கிட்டு வரீங்க? இன்றைய அம்மாக்கள் ஒரு பெல்ட்டை போட்டு பிள்ளைய முன்னால தொங்க விட்டுருக்கு. அது இந்த கங்காரு மாதிரி இப்படி தொங்கிட்டு பார்த்துட்டு வருதுங்க. எனக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாம அப்படி தொங்கிட்டு வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, வாக்கர்ல போட்டு இழுத்துட்டு போறாங்க. இந்த வம்ச விளக்க லக்கேஜ் மாதிரி, ராலி சூட்கேஸ் மாதிரி இழுத்துட்டு வருது. அது பாட்டுல வருது. இப்படியாங்க பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது? அது கூட தெரியல உங்களுக்கு. அதுல குரலி வித்தையம். எது? குழந்தைய குளிப்பாட்டுறது குரலி வித்தையம். குழந்தைய குளிப்பாட்டுறது ஒரு பெரிய கலைமா. குழந்தைய ஷேப் பண்ணி உருவாக்கி கொண்டு வர்ற அந்த வித்தை 2வது பிரம்மாவான அம்மா கையில தாங்க இருந்தது. நீங்க பெருசா ஆன பிறகு ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கெல்லாம் பியூட்டி பார்லரா அலையறீங்க இல்லையா? அதெல்லாம் ஆரம்பத்திலேயே செஞ்சது அன்றைய அம்மாக்கள். நீங்க பிள்ளைகளை குளிப்பாட்டுறீங்களா? இப்போ டப்புக்குள்ள போட்டு குளிப்பாட்டுறாங்க, இல்ல சிங்குக்குள்ள போட்டு பாத்திரத்தோட பாத்திரமா அதையும் கழுவி எடுத்து கொண்டு வந்து போட்டுறது. இதுக்கு பேரு குழந்தைய குளிப்பாட்டுறது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நமக்கு என்ன தோணுது? அம்மான்னா எல்லா காலத்திலையும் நமக்கு அம்மா வேணும் இல்லையா? காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும், வந்த உடனே அம்மாவோட மடியில கொஞ்ச நேரம் நம்ம படுத்து, இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, ஸ்கூல்ல என்ன நடந்தது, பிள்ளைகளோட என்ன சண்டை, டீச்சர் என்ன சொன்னாங்க, இது எல்லாத்தையும் அம்மா மடியில படுத்துக்கிட்டே நம்ம கதை சொல்லுவோம். அம்மா அவங்க விரலால நம்ம தலையை கோதிக்கிட்டே அந்த கதையை கேட்டுக்கிட்டே ஊன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இறுக்கமும் போய் நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஆனா இன்றைய தாய்மார்கள்ட்ட அது நடக்குமா? வேலைக்கு போறீங்க, பிள்ளை படுக்க வேண்டிய மடியில லேப்டாப் இருக்கு, விரல் கோத வேண்டிய விரல்களில் மொபைல் போன் இருக்கிறது, பிள்ளைகள் மழலையை கேட்க வேண்டிய காதில் ஹெட்போன் மாட்டி இருக்கிறது என்றால் இன்றைய அம்மா என்ன பிள்ளை வளர்க்குறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அன்றைய தாய் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் வளர்த்தார்கள். இன்றைய தாய் ஒரு பிள்ளை இருந்தா கூட அதை வளர்க்கறதுக்கு ஆள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நர்ஸ் கையில இருந்து அப்படியே நர்சரிக்கு போயிருது. பிள்ளை இறந்த உடனே நர்சரி அப்படியே போயிடுது. 2 வயசுல பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், கேஜி இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க என்னத்தை வளர்த்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கறத தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, வடிவேலு அருமையா சொல்லுவார் ஒரு சினிமால, வெளியே தெரிகிறது ஒரு ரூபம், உள்ள இருக்கிறது பல ரூபங்கள் வரல. அது அன்றைய அம்மாக்களுக்கு தான் பொருந்தும். அவர்கள் அம்மாவாக மட்டுமல்ல, வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கின்ற போது, ஒரு ஆரோக்கியத்தை ஊட்டுகின்ற போது மருத்துவராக, பிள்ளையின் முடி, அவர்களுடைய அழகு, தோல் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஒரு அழகு கலை நிபுணராக, அறிவுரை சொல்லுகின்ற போது ஒரு வழிகாட்டியாக, பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற போது ஒரு ஆசிரியராக, எல்லாமுமாக இருந்து வளர்த்தவர்கள் அன்றைய அம்மாக்கள். இன்றைய அம்மாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிற அம்மாக்களாக இருப்பதால் பிள்ளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.